வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும், DIY ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. இந்த ஹேர் ஆயில் உங்கள் டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் முடியை ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எண்ணெயை எப்படி செய்கிறது, தேவையான பொருட்கள் அண்ட் பொருட்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பெனிஃபிட் ஆகுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். செக்கெண்ணெய்லாம் ஊரில் இப்போ சுலபமாகவே கிடைக்குது. ஸோ அதான் இருந்தால் பெட்டராக இருக்கும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வேப்பிலை தான். நான் இதை ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கற்றாழையை எடுத்து முள் சைடெல்லாம் கட் பண்ணி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம இதை தோலோடு தான் போட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, 5 நெல்லிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 6 பல்லு சின்ன வெங்காயம், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீழாநெல்லி பொடி. ஓகே, இப்போ ஒரு மிக்சர்ல நம்ம எடுத்து வச்சிருக்க வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து கற்றாழை பாருங்க, நான் இதை நல்லா வாஷ் பண்ணி தோலோடவே சேர்க்க போறேன். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்கு அடிகனமான ஸ்டீல் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நாம எடுத்து வச்சிருக்க அளவுக்கு 400 ml எண்ணெய் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை காஞ்சி இருக்கிற இந்த பேன்ல விட்டு எடுத்துடலாம். நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப தெறிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம போட்ட இன்கிரீடியன்ஸ்குள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீம். இது டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெஸ்ட் மெடிசன் கூட சொல்லலாம். அப்புறம் பெயின் தொல்லை எல்லாம் நம்மள சகஜமான விஷயம்தான். அது எல்லாமே இந்த வேப்பில அடிச்சு காலியாக்கிடும். அப்புறம் இது முடிய கிரே மீன்ஸ் நிறைய பேருக்கு தும்பு முடியல ப்ரௌன் கலரா இருக்கும்.
ஸோ அதுவும் இல்லாமல் இது ரிப்பேர் பண்ணுது, உங்கள் முடியை பிளாக்காக ஸ்ட்ராங்காக வளர ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கறிவேப்பிலை. இது ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல்லாம் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. அப்புறமா நெல்லிக்காய். இதில் விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி உங்கள் முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால நமக்கு இச்சியாக இருக்கும், மீன்ஸ் அரிக்கும் நல்லா. ஸோ அந்த இச்சி ஃபீலிங்கை இது கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்து கற்றாழை. நம்ம தலையில் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தலை ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ரைனஸில் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற கற்றாழை படும்போது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அந்த எரிச்சல் அண்ட் அரிப்பையும் இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்ல, அதில் ஆன்டி பாக்டீரியல், ஸோ அது டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுது. அப்புறம் இதில் ரிச் சல்ஃபர் இருக்கிறதுனால முடி மெலிவடைகிறதுல இருந்தும் அண்ட் புது முடி வளர்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்புறமா இதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இளநரையிலிருந்தும் நம்ம ஆயிடலாம். அடுத்து நம்ம என்ன போட்டோம்? கடுகு. இது டேண்ட்ரஃப்க்கு ஒரு பெஸ்ட் மருந்துன்னு கூட சொல்லலாம். இதுலயும் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. இதில் விட்டமின் பி இருக்கிறதுனால உங்கள் முடிக்கு நல்ல ஷைனிங்கும் கொடுக்குது. அடுத்து நம்ம கருப்பு எள்ளு போட்டோம். இது முடி வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டேண்ட்ரஃபை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து கருஞ்சீரகம். இது நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நம்ம இந்த எண்ணெயில போடுறதுனால நம்ம முடிக்கு கூட ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கு அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ்லாம் டேண்ட்ரஃபை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இது முடி உதிர்வுக்கு சூப்பர் மருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது புது முடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வெந்தயம். இதுல வந்து பயங்கரமான புரோட்டீன் சத்து எல்லாம் இருக்கு. ஸோ இது முடி உதிர்வு அண்ட் டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது முடியை ஹைட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால முடி உங்களுக்கு வறண்டு போகாம இருக்கும். அண்ட் இது உங்க முடியை வேர்ல இருந்து ஸ்ட்ராங் ஆக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வெந்தயத்தினால சீக்கிரமா நடக்குது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெந்தயம் ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகு. என்னப்பா இதையுமா எண்ணெயில போடணும் அப்படின்னா, ஆமாங்க, கண்டிப்பா போடுங்க. இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு. ஸோ இது உங்க ஸ்கால்ப்ல உள்ள டெட் செல்ஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி புதுப்பிக்குது. ஸோ உங்களுக்கு புது முடி வளர ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம எல்லா பெனிஃபிட்ஸையும் பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலர் ரொம்ப சேஞ்சாக இருக்கு. இது எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணும்னா, நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா மணல் மாதிரி திருதுருன்னு இருக்கணும். அதான் பருவம். அப்படி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருந்த கீழாநெல்லி பொடியை ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் இது உங்க முடி வளர்றதுக்கும் இளநரைக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு. டேண்ட்ரஃபையும் போக்குது. இது போட்ட கொஞ்ச நேரத்திலேயே கலர் நல்லா டார்க்காக இருக்கும். ஸோ நல்லா கருகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஒரு காட்டன் துணி வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா இன்னும் கிளீனா இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தா மட்டும் வீக்லி 2 போட்டுக்கோங்க. இது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்குங்க. நாம போட்ட இன்கிரிடியன்ஸோட பெனிஃபிட்ஸ்லயே தெரிஞ்சிருக்கும்.
இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எண்ணெயை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு இது 1 மாதம் வரை போகும். இந்த எண்ணெயை உங்கள் ஸ்கால்ப் அண்ட் dandruff இருக்கிற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருந்து மசாஜ் பண்ணி தேய்ச்சிட்டு 1 hour அப்புறமா வாஷ் பண்ணுங்க. இந்த எண்ணெய் போட்டுட்டு உடனே ஷாம்பு போட வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் ஷாம்பு போட்டால் போதும். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, நம்ம தலை துடைக்கிற டவலையும் படுக்கிற பில்லோ கவரையும் 2 நாளைக்கு ஒன்ஸ் மாற்றினோன்னா நமக்கு இன்னும் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு ஹாபிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.